கருப்பசாமியின் அருவால் வாக்கை மீறாதவர்களுக்கு எச்சரிக்கை. புதுக்கோட்டை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்ற மனிதர் தனது நிலப்பிரச்சனையில் நீதி கிடைக்க கருப்பசாமி சன்னதியில் தனது நிலம் மீண்டால் பெரிய பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செய்வதாக சத்தியம் செய்தார். அமைதியான கோயில், சுற்றிலும் வேல் கம்புகள், தீர்க்கமான கருப்பசாமியின் சிலை. காலம் கை கொடுத்தது, கந்தசாமியின் நிலம் மீண்டது. ஆனால் அவர் தனது நேர்த்திக்கடனை மறந்தார், தனது வெற்றியில் திளைத்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவரது தோட்டத்தில் இருந்த கிணற்று நீர் திடீரெனச் சுண்டி குழம்பியது. இது கிராம மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. மறுநாள் அதிகாலை கந்தசாமியின் வீட்டு வாசலில் அவர் நேர்த்திக்கடனுக்காக வைத்திருந்த ஒரு சிறு வெண்கல பானை உடைந்து கிடந்தது. யாரும் காணாத மர்மமான சக்தி அதை தூக்கி எறிந்திருந்தது. கிராமத்து பெரியவர்கள் இது கருப்பசாமியின் சினம் என்றனர். பயந்து போன கந்தசாமி உடனடியாக கருப்பசாமி கோயிலுக்கு ஓடி தன் தவறை மன்னிக்குமாறு வேண்டி நேர்த்திக்கடனை செலுத்தினார். கிணற்று நீர் பழைய நிலைக்கு திரும்பியது. சொன்ன சொல்லை காக்காதவர்களுக்கு கருப்பசாமியின் அருவால் சொல்லும் நீதி இது. கருப்பசாமியின் அருளில் உங்கள் வாக்கை மீறாதே. அடுத்த கதையில் மேலும் சுவாரஸ்யங்கள் காத்திருக்கின்றன.